நாங்கள் செப்டம்பர் மாதம் சென்னைக்கு வந்திருந்தப்போ பிரதர் டிஜேஎஸ் பிரதர் தினகரன் பிரதர் வந்து என்னை என் மனைவியை வாங்க தம்பி நான் பேசணுன்னு கூப்பிட்டாங்க. நாங்கள் போயிருந்தோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, பீச் ரயில், அந்த பில்டிங்கில் தான் 1 மணி நேரத்துக்கு மேலே எங்கள் 2 பேர்கிட்ட உட்காந்து பேசினாங்க. ரொம்ப சின்ன பிள்ளை மாதிரி ஜாலியாக, தம்பி நல்ல சுகமாக இருக்கிறேன் அப்படியே சொன்னேன். இப்போ நான் நடக்கிறேன், அந்த படிக்கட்டெலாம் ஏற சொன்னாங்க, நான் ஏறி இறங்குறேன், இப்போ நல்ல ஹெல்த்தியாக இருக்கேன் தம்பி, எல்லாம் நான் பர்ஃபெக்ட் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி சந்தோஷமாக பகிர்ந்து கொண்டு அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஜெபிக்க சொன்னாங்க, பேர குழந்தைகளுக்கெல்லாம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் என் மனைவி அவங்களோட பேசி கொண்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள பார்த்துட்டு. சின்ன பிள்ளை மாதிரி அவ்வளோ பிரதர் மாறி இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷமாய் வந்தோம். இது செப்டம்பர் மாதம். ஜனவரி மாதத்தில் முதல் வாரத்தில் ஒரு நாள் என் மனைவி சொல்லுகிறாள், பிரதர் ஆண்டவர் எடுத்து விடுவார் போல் இருக்கிறதேன்னு சொன்னான். என்ன சொல்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார், என் மகனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். பிரதர் டிஜேஎஸ் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், என் மகனை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. தெளிவாக சொன்னார், தெளிவாக என்கிட்ட பேசினார். என் மகனுடைய ஊழிய நாட்கள் முடிந்தது, அவன் என் சமூகத்தில் வந்து இளைப்பாறை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு. சரி, இது யாருக்கும் சொல்ல வேண்டாம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு 5 வருஷமாவது கூட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். அவருடைய ஒரு தேவ மனிதர் நமக்கு தகப்பனை போல் இருக்கிறவங்க இருக்கிறது கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு நல்லதுன்னு நாங்கள் போராடி ஜெபம் பண்ணோம். 2 மாதம் தான் ஃபோன் வந்தது. ஏர்னஸ்ட் பிரதர் பேசினாங்க. பிரதர் அவன்கிட்ட பேசின ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. பிரதர் டிஜேஎஸ் ஆஸ்பத்திரிலேருந்து என்கிட்ட பேசினாங்க ஃபோனில். அவங்க கேட்ட முதல் கேள்வி, தம்பி பேச பலன் இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு தெரியும். அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? கர்த்தர் என்ன சொன்னார், அதே வார்த்தை கேட்டாங்க. பேச பலன் இல்லை, அப்படியே சத்தெல்லாம் அப்படியே குறைஞ்சிருக்குது. தம்பி கர்த்தர் என்ன சொன்னார் சொல்லுங்க. இதை எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவர் வேலை வந்துட்டு எடுத்துக்கொள்ள போகிற எப்படி சொல்ல முடியும்? நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை பிரதர், நாங்கள் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம், நீங்கள் இன்னும் நம்முடைய தேசத்துக்கு வேணும், அதுக்காக நாங்கள் ஆண்டவரத்தில் போராடி ஜெபிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் நினைக்காதங்க, நாங்கள் ஜெபித்து கொண்டு அதான் சொன்னேன். நான் ஏர்னஸ்ட் பிரதர் தனியாகிட்ட ஜெபம் பண்ணி கேட்டாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் இப்படி பேசினார், நாங்கள் யாருக்கும் சொல்லலை, போராடிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட, இன்னொரு 5 வருஷமாக அவங்க இருந்தால் நமக்கெல்லாம் நல்லதேன்னு சொல்லி. ஆனால் தேவன் முன் குறிச்சிட்டார், அவ்வளோதான். அப்போ அந்த மரண நேரம் நெருங்கி வரும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னு கேட்க நிறைய பேருக்குள்ள விருப்பம் இருக்கும். ஊழியக்காரங்கள் கூட மனிதங்க தானே, இவ்வளோ வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாலும் எல்லாரும் மனிதர்கள் தானே. அப்போ சிஸ்டர் சொன்னாங்க, பிரதர் எப்பவும் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க, சீரியஸ்ன்னு கொண்டு போவாங்க, 4 நாளில் நல்ல சுகமாக வீட்டுக்கு வருவாங்க. அப்படி தான் நான் நினச்சேன், இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லையே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க.